இப்போல்லாம் குழந்தைங்களுக்கு யாரும் நிலா சோறு ஊட்டுறதில்ல, நிலாவை காட்டி சாப்பாடு ஊட்டுறதில்ல, காக்காயை காட்டி சாப்பாடு ஊட்டுறதில்ல, பூனையை காட்டி சாப்பாடு ஊட்டுறதில்லைங்க. செல்லை கொடுத்துட்டு கார்ட்டூன் பாரு, யூடியூப் பாருன்னு சொல்லிட்டு ஃப்ரீயாக செல்லை கொடுத்துட்றாங்க. 6 மாத குழந்தையிலேருந்து செல்லு பார்க்குதுங்க. அந்த கதிர்வீச்சு கண்ணுக்கு ஆபத்து. 2வது மைண்டு ஃபுல்லாக அதுங்களுக்கு இந்த செல்லிலே மோகமாக இருக்கும். எதை ஒரு திங்க சொல்லி கொடுத்தாலும், பால் கொடுத்தாலும், எது கொடுத்தாலுமே வந்து செல்லு கொடுத்தா தான் சாப்பிடுவேன், செல்லு கொடுத்தா தான் பால் குடிப்பேனுங்கிற மாதிரிக்கு கண்டிஷனுக்கு பிள்ளைங்க நிறைய இடத்துல, அதாவது ஒர்க்கு போகிறவங்க, ஆம்பளை முன்னாடி 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் போகிறவங்க அந்த மாதிரியே சாப்பாடு ஊட்டுறாங்க, அந்த மாதிரியே பால் கொடுக்குறாங்க. அவசரமாக முடிக்கணுங்கிறதுக்காக செய்கிறாங்க. அது எவ்வளோ பெரிய ஆபத்துங்கிறது அவங்களுக்கு புரியறது இல்லைங்க. அது வந்து பின்னாடி கண் வந்து ஒரு 3rd ஸ்டாண்டர்டு 4th படிக்கக்குள்ளே எனக்கு தலைவலி வந்துடுச்சு, கண் 2ஆக தெரியறதுமா, 2 படிக்கும்போது ரெட்டையாக தெரியறது அப்படிங்கிறது, கண்ணாடி போடுறதுக்கு அதெல்லாம் பெரிய வாய்ப்பாக நம்ம உருவாக்கி விடக்கூடாது. மைண்டுமே ரிலாக்ஸாக இருக்காதுங்க. குழந்தைங்களுக்கு ஃபுல் கான்சன்ட்ரேஷன் அந்த செல்லில் தான் இருக்கும். தயவு செஞ்சு செல்லை பசங்களுக்கு, குழந்தைங்களுக்கு அவாய்ட் பண்ணியிருக்க கொடுக்காதீங்க. அது ரொம்ப 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 கெட்ட பழக்கம். செல்லை கொடுக்காதீங்க. தெருவில் கொண்டு வந்து 5 நிமிஷம் குருவி, பூனை, காக்கா போகுது பாரு, அதுவும் நிலா வருது பாருன்னு சொல்லி ஏதோ ஒரு பாட்டு சொல்லி அதுங்களுக்கு சாப்பாடு கொடுங்க. இந்த ஒரு செல்லை அவாய்ட் பண்ணிவிடுங்க. செல்லே இல்லைன்னு நினச்சிக்கிட்டு விட்டுருங்க. அதுதாங்க வந்து குழந்தைங்களுக்கு எதிர்காலத்துக்கு நல்லது. நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு குழந்தைய வளர்க்குறீங்க, அதனுடைய எதிர்காலத்தை மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து சாப்பாடு ஊட்டுங்க. தயவு செஞ்சு செல்லை காட்டி சாப்பாடு ஊட்டாதீங்க. எல்லாருக்கும் இது ஒரு வேண்டுகோளாக எடுத்துக்கிறேன்.